அப்ப தேவனுக்கு மகிமை உலகத்தின் பல விதங்களை பார்க்கிறோம். ஆண்டவர் ஸ்தோத்திரம். இன்னொரு வசனம் படிக்கிறீங்களா? ஆண்டவர் தம்முடைய மகிமையை பல விதங்களில் பைபிளில் வெளிப்படுத்தியிருக்காரு. ஏதேன் தோட்டத்தில் ஆதாமுக்கு தன்னை வெளிப்படுத்தினார், மோசேக்கு வெளிப்படுத்தினார், ஆசரிப்பு கூடாரத்தில், ஆலயத்தில், பிறகு இயேசு மூலமாக, அப்புறம் சபை மூலமாக தம்முடைய மகிமையை இயேசு வந்த உடனே சொன்னாங்க, அவருடைய மகிமையை நாங்கள் கண்டோம். படிக்கிறீங்களா? யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபை சத்தியம், அதுக்கு மேல படிச்சா ஒளி. 1லிருந்து 4 வரை படிச்சீங்கன்னா, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. உடனே அடுத்த வார்த்தைன்னு சொல்லிட்டு அவர்னு வருது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் படிச்சோம்ல, சகலமும் அவரை கொண்டும் அவர் மூலம் அவருக்கென்றும், அவரை கொண்டும் அவரைக்கென்றும். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே அன்றி உண்டாகவில்லை. அவருக்குள் ஜீவன் இருந்தது, வார்த்தை, அப்புறம் அவரு, இப்ப ஜீவனு, அந்த ஜீவன் மனுஷனுக்கு இப்ப ஒளி. எப்படி தன்னை வெளிப்படுத்துறாரு? அந்த ஒளி, அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் ஒளியாய் இருந்தது, அந்த ஒளி இருளிலே ஒளியாய் வெளிப்பட்டார். ஒரு பிரகாசமான ஒளி சவுலை சந்தித்தது. அப்ப தேவனுடைய மகிமை என்பது ஒளி, தேவனுடைய மகிமை என்பது அவருடைய சுவாபம், தேவனுடைய மகிமை என்பது அவருடைய வல்லமை, தேவனுடைய மகிமை என்பது அவருடைய குணாதிசயம். எல்லாமே தேவனுடைய மகிமை. இயேசு மூலமாய் தேவ மகிமை வெளிப்பட்டது, அதை நாங்கள் கண்டோம். இயேசு கிறிஸ்து தான் the final revelation of God, the complete revelation of God. கடவுளுடைய பூரணமான வெளிப்பாடு இயேசு தான். மேசியா வருவாரு, மேசியா பிறப்பாரு, மீட்பர் வருவாரு, ஒரு நட்சத்திரம் உதிக்கும் வருவாரு, கொஞ்சம் கொஞ்சமா சொல்லிக்கிட்டு வந்தாங்க. ஜீசஸ் இஸ் த ஃபைனல் அண்ட் த ஃபுல்லஸ்ட் ரெவலேஷன் ஆஃப் காட். என்னை கண்டவன் பிதாவை கண்டான்னு சொன்னார், முடிச்சிட்டாரு. பிதாவை எங்களுக்கு காட்டும், கடவுளை பார்க்கணும், என்னை பார்த்து அவரை பார்த்த மாதிரிப்பா, அதை காட்டினார். ஒளியாக காட்டினார், வழியாக காட்டினார், மகிமையாக காட்டினார், உண்மையாக காட்டினார், ஜீவனா காட்டினார். கைவைத்து ஒரு அல்ல சொல்லுங்க. அப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் இந்த மகிமை வெளிப்பட்டது. எபிரேயர் 1:3 படிக்கிறீங்களா? ஹீப்ரூஸ் 1:3 டக்குன்னு எடுத்து வேகமா படிங்களேன். இவர் அவருடைய மகிமையின் பிரகாசம். யாரு இவர்? அவருடைய, இவர் என்பது இயேசு, அவர் என்பது பிதா. இவர் அவருடைய மகிமையின் பிரகாசம். அப்ப மகிமைன்னா பிரகாசம். மோசேக்கு முச்சடியில அந்த மகிமை தான் வெளிப்பட்டது, ஒளி, பிரகாசம், அக்கினி. அக்கினியாய் இறங்கிடுமே மேல் வீட்டில், மோசேக்கு முச்சடியில இல்லையா? அக்னி நாவாக இறங்கிடுமே. ஆண்டவர் எப்படிலாம் தன்னை வெளிப்படுத்தினாரு, நம்முடைய மகிமை எப்படிலாம் காட்டினாரு? அக்கினியாக, மேகமாக, இடியாக, புகையாக. அந்த மலை முழுவதும் புகையாக இருந்தது, அக்கினி, புகை. கடவுள் தன்னை அப்படி மக்கள் புரிந்து கொள்கிற விதத்தில் வெளிப்படுத்தினார். அவர் எவ்வளவு பெரியவர் என்பதை காண்பிக்க, எவ்வளவு வல்லவர், எவ்வளவு பெரியவர், அவர் எவ்வளவு பயப்படத்தக்கவர். பயப்படத்தக்கவர் அவர் தான் போட்டிருக்கு பைபிள்ல, இல்ல? பயப்படத்தக்கவர், அதிசயங்களை செய்கிறவருமாகிய உமக்கு ஒப்பானவர் யாரு? அவர் ஒப்பிட முடியாதவர். இதெல்லாம் நமக்கு தேவனை குறித்த வெளிப்பாடு. கடவுள் யார், நம்ம ஆண்டவர் யார், எப்படிப்பட்டவர், இந்த ரெவலேஷன் நமக்கு வரணும். அந்தாதான் நம்ம அவரை துதிக்க முடியும். ஆகவே இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அப்போ குமாரன் தேவனுடைய மகிமையின் பிரகாசம், அவருடைய மகிமைக்காகத்தான் நம்மளை படைச்சாரு. பார்த்தோமா இல்லையா? படிச்சோமா இல்லையா? ரோமர் 11:36 திரும்ப படிங்க. ரோமர் 11:36. சகலமும் அவராலும் அவர் மூலமாயும் அவருக்கு மகிமை உண்டாகத்தான் எல்லாம் இருக்கு. அவருக்கு புகழ், அவருக்கு மகிமை, அவருக்கு பெருமை, அவருடைய நாமம் உயரணுமே. பாடணும்ல,
உங்க நாமம் உயரணுமே, உங்க நாமம் பெருகணுமே, உங்களை மக்கள் பெரிய ஆள்னு சொல்லணுமே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக என்ற வார்த்தை இருக்க பரமண்டல ஜபத்தில் சொல்லி கொடுத்தாருல, அவர் ஹெவன்லி ஃபாதர் ஹேலோட் பி தை நேம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் சொல்லுங்க சொல்லுங்க. பெந்தேகோஸ்தேக்காரங்க சொல்றதுக்கே யோசிக்கிறாங்க. சில சபையில் சொல்லாமல் ஜபமே வரமாட்டாங்க அவங்களுக்கு. அவங்க அப்படி இருக்காங்க, நம்ம இப்படி இருக்கிறோம். வசனம் தான் சொல்லலாம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அப்படின்னா என்ன அர்த்தம்? உம்முடைய நாமம் பெரியது என்று அறியப்படுவதாக, அதான் அர்த்தம். பரிசுத்தப்படுவதாக என்ன அசுத்தமாவா இருக்கு? இல்லை, அதனுடைய ஒரிஜினல் மீனிங்ல ஹேலோட் பி thy நேம்னா லெட் யுவர் நேம் பி நோன் அஸ் கிரேட், லெட் யுவர் நேம் பி மேட் கிரேட். உங்க நாமம் பெரிதாய் மாறுவதாக, பெரிதென்று அறியப்படுவதாக. தட்ஸ் த ரியல் மீனிங். அப்போ க்ளோரினா என்ன? மகிமை 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 மாட்சிமைன்னு பாடுறோம். தேவனை மகிமைப்படுத்தணும்னா என்ன? அப்ப ஆண்டவருடைய மகிமைக்கு தான் கர்த்தர் நம்மளை படைச்சிருக்கிறாரு. அந்த மகிமைக்கு நம்ம எப்படி நம்ம வாழ்றது? இன்னொரு வசனம் படிங்க, ஏசாயா 43:7. இன்னொருத்தர் படிங்க, ரோமர் 3:23. நான் என் மகிமைக்கென்று சிருஷ்டித்த படைத்து அல்ல, நான் என் மகிமைக்காக படைத்த எல்லாரையும் கொண்டு வாங்க. அப்ப கடவுள் மனிதனை படைத்தது எதுக்காக? அவருடைய மகிமைக்காக. அந்த மகிமைனா என்ன? பிரகாசம். அந்த மகிமைனா என்ன? சுவாபம். அந்த மகிமைனா என்ன? கனம். அந்த மகிமைனா என்ன? பரிசுத்தம். அதெல்லாம் நம்ம மூலமா வெளிப்படணும், அதுதான் அர்த்தம். everything must be revealed through our life. What does it mean when the Bible says I have created all for my glory? என்னுடைய மகிமைக்கென்று நான் சிருஷ்டித்தேன். இந்த மகிமையை மனுஷன் இழந்துட்டான். ரோமர் 3:23. all have sinned. வாசிங்க, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை, அந்த மகிமை நான் எந்த மகிமைக்காய் படைச்சனோ, எந்த மகிமையோட மனுஷனை படைச்சனோ அதை மனுஷன் இழந்துட்டான். man has lost. மனுஷன் நான் ஒரு உயர்ந்த நோக்கத்தோட படைச்சேன், அதை இழந்துட்டான். அன்பான தேவ பிள்ளைகளே, அப்ப ஆண்டு வருத்தப்படுறாரு. எல்லாரும் பாவம் செஞ்சு மகிமை இழந்துட்டாங்க. பாவத்தை இருட்டுன்னு சொல்லலாம், ரட்சிப்பை வெளிச்சம்னு சொல்லலாம். நீங்க ரட்சிக்கப்பட்ட உடனே ஒரு வெளிச்சம் உதித்தது, நீங்க பாவம் செஞ்ச உடனே இருட்டு. அப்ப மகிமையான ஒரு பிரகாசம். எந்த மனுஷனையும் இயேசு என்ன செய்கிறாரா? பிரகாசிக்க பண்ணுகிறார். உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற அந்த ஒளிதான் மெய்யான ஒளி. அப்போ மகிமைனா ஒளி, மகிமைனா பிரகாசம், மகிமைனா அவருக்கு பரிசுத்தர். அதுக்கு தான் நம்மளை படைச்சாருன்னா அவரை நம்ம காட்டுறதுக்கு படைச்சாரு, அவ்வளவுதான், சிம்பிள். அவருடைய மகிமைக்காக படைச்சாருன்னா அவருடைய மகிமையை நம்ம உலகத்துல காட்டுறதுக்கு, அவருடைய மகிமையை நம்மளை சுத்தி இருக்கிறவங்களுக்கு காட்டுறதுக்கு. எதெல்லாம் காட்டணும்? அவருடைய சுவாபத்தை காட்டணும். நான் தேவனை மகிமைப்படுத்த போறேன் நீங்க சொல்றீங்கன்னா I am going to glorify God. You know what does it mean? I am going to show Jesus. That's the meaning. நான் தேவனை மகிமைப்படுத்த போறேன்னா கை தட்டுறதுல மட்டும் இல்லை சொல்றோம். நல்லா கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? அது worship, a part of worship. worshipல ஒரு சின்ன பகுதி. வாழ்க்கையே தேவனுக்கு மகிமையா இருக்கும். என்னுடைய மகிமைக்கென்று அவங்கள படைச்சேன், கொண்டு வா அவங்கள. அதை படிங்கம்மா, ஏசாயா, திரும்ப அந்த ஏசாயால வாஸ்தமே 43:7. நான் என் மகிமைக்கென்று சிருஷ்டித்து உருவாக்கி படைத்து, பாருங்க, கொண்டு வா எல்லாம், கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு எல்லா பக்கத்துல இருந்தும் என் நாமத்தின் மகிமைக்காக நான் படைச்சவங்களை கொண்டு வா. எனக்காக தான் படைச்சிருக்கு. அவங்க என்ன மகிமைப்படுத்தணும்? என்ன மகிமைப்படுத்தணும்னா நல்லா புரிஞ்சுங்க. என்ன மகிமைப்படுத்தணும் அப்படின்னு என்ன? சும்மா கை தட்டணுமா? இல்ல. சும்மா 2 பாட்டு பாடணுமா? இல்ல. துதிக்கும் கனத்திற்கும் பாத்திரரே ஒரு பாட்டு பாடிட்டா போதுமா? இல்ல. நீங்க இயேசுவை வாழ்ந்து காட்டணும். வெரி சிம்பிள். I just want to make it very simple. Live like Jesus. 3 வார்த்தை தான். When I live like Jesus, I glorify God. இயேசுவை போல வாழணும். எழுதி வச்சீங்க. சிலருக்கெல்லாம் நான் பைபிள் கிஃப்டா கொடுப்பேன். கொடுக்கும்போது சில வசனங்கள் எழுதும், நிறைய இடங்களுக்கு live like Jesus அப்படிதாங்க.
இயேசு போல வாழுங்க, அதுதான் மகிமை. சூப்பர். என் பையன் என்ன மாதிரி இருக்கான்ப்பா, என் பையன் என்ன மாதிரி இருக்கிறான். லிவ் லைக் ஜீசஸ். லெட் அஸ் ரிவீல் அண்ட் ரிஃப்ளெக்ட் ஜீசஸ். இயேசு போல. இந்த காலத்து பாட்டு பாடும், இயேசு போல, இயேசு போல, இயேசு போல, இயேசு போல, இயேசுவை போலாவேன். அழகான பாட்டு, சின்ன சிம்பிள் கோரஸ். இயேசுவை போலாவேன், இயேசுவை போலாவேன். கடைசி லைன், இயேசுவை போல் ஆக்கும். லைக் ஜீசஸ், லைக் இயேசு போல. இந்த காலத்தில் நிறைய பேர்லாம் இந்த பேட்ஜெல்லாம் வச்சிருப்பாங்க. ஒரு நிமிஷம் இருங்க, பேட்ஜெல்லாம் வச்சிருப்பாங்க. இந்த பாட்டு அடிக்கடி பாடுவாங்க, இயேசுவை போல ஆவேன், இயேசுவை போல ஆக்கும். நம்ம எவ்வளவு மாற வேண்டியிருக்கு. நான் மாறிட்டேன் பாஸ்டர். அப்படி யாராவது இங்கே இருக்கீங்களா? கொஞ்சம் கை தூக்கி பார்க்கலாமா? நீங்கள் யாருக்கு பேசுறீங்க பாஸ்டர்? நான் மாறி எவ்வளோ நாள் ஆச்சு, நான் ஒன்றும் மாற வேண்டியதில்லை. அப்படி யாராவது இருக்கீங்களா? நீங்கள் பேசுங்க, நான் உட்கார்ந்து கேட்கிறேன். ஏன்னா நானே நிறைய மாற வேண்டியிருக்கு. ஒரு கூட்டத்தில் பாஸ்டர் இங்கே கொஞ்சம் ஆர்எஸ்எஸ் பிரச்சனை இருக்குது, அதனால் பார்த்து பேசுங்கன்னு சொல்லியிருக்காங்க பாஸ்டர் கிட்ட. அவர் ஏற்கனவே பயங்கரமான முரடனாக இருந்து ரட்சிக்கப்பட்டவர். கூட்டத்தில் சொல்லியிருக்காங்க, இந்த பப்ளிக் மீட்டிங் பாஸ்டர் கொஞ்சம் ஆர்எஸ்எஸ் பிரச்சனை இருக்குது, பார்த்து பேசுங்கன்ட்டு. பார்த்து பேசுங்கன்னு சொன்னால் எப்படி பேசணும்? இவர் ஸ்டேஜ் ஏறின உடனே திருநெல்வேலியில் இங்கே எவமில் ஆர்எஸ்எஸ் அவர் எடுத்த பாஸ்டர் இல்லை, இங்கே எவமில் ஆர்எஸ்எஸ் இது உங்கள் ஆர்எஸ்எஸ்லாம் இருக்கிறானா? பாரு, நானே பாதி தான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், இன்னும் ஒழுங்காக அவர் சொன்ன ஸ்டேஜில் ஏறி, நானே இன்னும் முழுசாக ரட்சிக்கப்படல, பாதி தான் பட்டிருக்கேன், தைரியம் இருந்தால் வானா வருவானவன். இதோட கூட்டம் சூப்பராக நடந்துச்சு. அப்படியே இருந்துக்காங்க ஆட்கள். அங்கே சொல்லுவாங்க, வாழ போல இயேசு போல, அவரை போல வாழலைன்னு அவர் சொல்லுவார், நீ போல இயேசு போல, இயேசு போல, இயேசு போல, நீ அவரை போல இல்லைன்னா நீ போல போங்கிறதுக்கு சொல்லுவாங்க. போல வாழ. அதையும் ஒருத்தர் அந்த இயேசு பாருங்க, அந்த சிலுவையில் சொல்றாரு பாருங்க, ஏலி ஏலி. அதை ஒரு ஆள் தப்பா புரிஞ்சுக்கிட்டு இயேசுநாதர் நாடார் தான், ஏன்னா சிலுவையில் ஏழை ஏழைன்னு தான் கூப்பிட்டாரு. எடப்பா, உனக்கு பைபிள் கூட தெரியலையப்பா, ஏழை ஏழைன்னு தான் கூப்பிட்டாராம். ஐயோ ஆண்டவரே. ஓகே, அப்போ இயேசுவை மகிமைப்படுத்துகிறோம். என்ன, என்னுடைய மகிமைக்காக உங்களை படைச்சேன். அப்போ எப்படி நம்ம மகிமை கொடுக்கறது? பணத்தை நீ எனக்கு பணம் கொடுக்கணும் படைச்சனா பணத்தை கொடுத்துடலாம், காசுக்காக படைச்சனா காசு கொடுத்துடலாம். மகிமைக்காக படைச்சனா how are you going to give your glory? அந்த க்ளோரினா என்ன? கேரக்டர் தான். God's glory is God's character. Reveal his character. இயேசுவை வாழ்ந்து காட்டுங்க, அவ்வளவுதான். இயேசு போல வாழாத எவராலும், நானா இருந்தாலும் நீங்களா இருந்தாலும், அவருக்கு மகிமை வராது. என் மகிமைக்காக உங்களை படைச்சிருக்கிறேன். ஸோ ஒவ்வொரு நாளும் உங்களை மகிமைப்படுத்தணும்னு நம்ம சொல்லும்போது, நல்லா புரிஞ்சுங்க, ஏசப்பா நான் உங்களை மகிமைப்படுத்தணும்ப்பான்னு சொல்லும்போது உங்களை போல வாழணும்ப்பா, அதான் ஜெபம். அண்டர்ஸ்டாண்ட்? புரியுதா இல்லையா? இப்போ மகிமைங்கிறது டக்குன்னு கை தட்டுறது, எல்லாம் கத்துற மகிமை ஆராதனைகள் இப்படிலாம் பேசி பழகிட்டோம். அது இல்லை. ரியல் க்ளோரி என்பது லிவ் லைக் ஜீசஸ். இயேசு போல வாழணும், இயேசு போல வாழ்ந்து காட்டணும். அது இட்ஸ் நாட் ஈஸி. இட்ஸ் நாட் ஈஸி. நீங்க நினைக்கிற அளவுக்கு ஈஸி இல்லை. இட்ஸ் வெரி டஃப். இயேசு போல வாழ்வது ரொம்ப கஷ்டங்க. ஆனால் அதை வாழணும்னு தான் வந்திருக்கிறோம். நம்ம எல்லாருமே வாழணும். ஆமேன் கேட்கலாமா? அதுக்கு தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை என்ன செய்யணும்? நம்மளை அதுக்கு மாற்றிக்கணும். நம்மளை மாற்றிக்கணும்.